அனைவருக்கும் வணக்கம். இன்று 3 ரோல் வயரில் எப்படி நெல்லிக்காய் முடிச்சு கூடை பின்னுவது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரோலை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கவர்லேயே வச்சு உள்ள வயரை எடுத்து நம்ம ஸ்கேலில் அளந்து ஸ்கேலில் 8 அடி அளந்து எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி ஸ்கேலில் ஒவ்வொரு அடியாக கணக்கு பண்ணி 8 அடி ஃபஸ்ட்டு ஒரு வயர் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து அந்த வயரை வச்சப்போ அடுத்தடுத்த வயர்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். மொத்த வயர் 8 அடியில் 42 வயர் கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வயரையும் கரெக்டாக அளவு வச்சு எடுத்து 42 வயரு கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஒவ்வொரு வயரையும் 2 மடித்து ரன்னிங் வயர் எடுத்து அதில் நெல்லிக்காய் முடித்து பின்னணும். ஃபஸ்ட்டு 2 வயரை மடிச்சுக்கிறணும். ஈக்குவல் அளவில் ரெட்டையாக மடித்து அந்த ரன்னிங் வயரை இந்த வயரோட அளவு எடுக்கணும். இந்த ரெட்டையாக மடிச்சிருக்கோம்ல அந்த அளவுக்கு ரன்னிங் வயரையும் அளவு எடுத்து மடித்து 3 வயர் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 2 வயர் அப்படி வச்சுட்டு 3வது ரன்னிங் வயரை இந்த 2 வயருக்கும் உள்ளே கோர்க்கணும். இந்த மாதிரி 2 வயருக்கு மேலே எடுத்து இப்படி வச்சு கோர்த்துடணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து 3வது வைக்கிறத 2 இதுலேயும் சேர்த்து இப்படி ரன்னிங் வயரை கோர்த்துடணும். ஃபஸ்ட்டு இதை எடுத்து இந்த மாதிரி மேலே எடுத்து போட்டு 2வது வயரை ஒரு ஹோலில் கோர்க்கணும். 3வது வயரை 2 ஹோல்லையும் கோர்த்து டைட் வச்சமாக்கு அவனுக்கு நெல்லிக்காய் முடிச்சு கிடச்சிரும். நெல்லிக்காய் முடிச்சு எப்படி பின்னணும் என்பதை என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து கற்றுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வயரையும் ஒவ்வொரு நெல்லிக்காய் முடிச்சும் போட்டுட்டு இந்த எல்லா வயரும் ஈவனாக இருக்கா என்பதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கணும். கூட குறையா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வயரையும் இப்படி லூஸ் படுத்தி எங்கே கூட இருக்கோ அதை குறைச்சிடணும். அப்போ தான் அடுத்து நம்ம மேலே வரைக்கும் பின்னுறப்ப வயர் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு பத்தாமல் போயிடும் பின்னுறதுக்கு. இதை ஃபஸ்ட்டில் மட்டும் இதை செக் பண்ணி ஒவ்வொரு நாட்டும் பின்னிகிட்டே வாங்க. இந்த மாதிரி செக் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு அதுக்கடுத்து ரன்னிங் வயரை எடுத்து ரன்னிங் வயரை மடிச்சுட்டு அதுக்கடுத்து 2 வயரை ஈவனாக மடித்து நம்ம அடுத்தடுத்த நாட் பின்னணும். பின்னுறப்ப நல்லா நாட்டை நல்லா இறுக்கியாக டைட் பண்ணி பின்னிகிட்டே வாங்க. இல்லாட்டி கலண்டு வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு பக்கமும் செக் பண்ணுங்கள், எல்லாமே சரியாக இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ரன்னிங் வயரை லூப் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. ரன்னிங் வயரை இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி இந்த ரன்னிங் வயரை வச்சு தான் ஒவ்வொரு நாட்டையும் பின்னிகிட்டே வரணும். கிராஸ் கட் வயர்னாவது தனித்தனியாக பின்னி ஜாயின் பண்ணுறோம். இது ரன்னிங் வயர் வச்சு பின்னுறதுனால ரன்னிங் வயரை லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு வயரை இந்த மாதிரி அது மேலே வச்சுட்டு 3வது வயரை 2தையும் சேர்த்து கோர்க்கணும். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு உள்ளதை அப்படி மேலே எடுத்து வச்சுட்டு 2வது உள்ள வயரை ஒரு லூப்புக்குள்ளே கோர்க்கணும். 3வது வயரை 2 லூப்புக்குள்ளேயும் கோர்த்து வயரை டைட் வச்சோமாக்க 2வது நாட்டு கிடச்சிரும். இந்த நாட்டையும் ஒவ்வொரு வயரும் கரெக்டாக இருக்காண்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறணும். ஃபஸ்ட்டு மட்டும்தான் அந்த மாதிரி செக் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கடுத்து நம்ம அந்த மாதிரி பார்க்க வேண்டியதில்லை. கூட குறைய வரனால நம்ம அந்த மடித்து வைக்கிற கொஞ்சமாக வச்சுக்கிட்டோமாக்க நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகாது. அதனால் கொஞ்சமாக வச்சு கூட நீங்கள் பின்னுங்க. ரன்னிங் வயரை இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு
அடுத்த வயரை அது மேலே கோர்த்து பிடிச்சிக்கணும், டைட்டாக பிடிச்சிக்கிறணும். 3வது வயரை 2 வயர்லேயும் வச்சு பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வயரை இப்படி மேலே எடுத்து வச்சுட்டு 2வது வயரை ஒரு ஹோலில் கோர்க்கணும். 3வது வயரை 2 ஹோல்லையும் கோர்த்து வெளியே எடுத்துட்டு அதுக்கடுத்து வயரை வந்து நல்லா டைட் வச்சோமாக்கும் நம்மளுக்கு நெல்லிக்காய் முடிச்சு கிடச்சிரும். இந்த வயரையும் நம்ம வந்து கரெக்டாக வச்சுருக்கோமான்றதை செக் பண்ணணும். ஒவ்வொரு நாட்டும் செக் பண்ணி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே பின்னுறப்ப வயர் பத்தாமல் போகாது, கரெக்டாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த இது பண்ணுறது. 8 அடி கட் பண்ணிங்கன்னா இந்த 3 ரோல் வயர் கூடைக்கு கரெக்டாக இருக்கும். கீழே 21 நாட் வந்துச்சுன்னா அதே போல் மேலேயும் 21 நாட் போட்டு பின்னிக்கிறணும். கீழே எந்த அளவுக்கு நீளம் வருதோ அந்த அளவுக்கு அகலம் வச்சு பின்னுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டையும் செக் பண்ணி பின்னிட்டு வரப்போ உங்களுக்கு மேலே வந்து எல்லா வயரும் கரெக்டாக வரும். எந்த வயர் அதிகமாக இருக்கோ அந்த வயரை லூஸ் படுத்தி அதுக்கு நேரம் உள்ள வயரை மேலே இழுத்தமாக்கும். அந்த வயருக்கு வந்து நீளம் சேர்ந்துடும். அடுத்த வயரை லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு வயரை வச்சு பிடிச்சிக்கணும். பிடிக்கிறது வந்து நல்லா இறுக்க வச்சு பிடிச்சிக்கோங்க. 3வது வயரை வந்து 2 வயரையும் கோர்த்து இறுக்க வச்சு பிடிச்சிக்கணும். பெருவலை வச்சு அமுக்கி பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பின்னுறவங்க இந்த பின்னுறது இந்த கையில் பிடிக்கிறது மட்டும் நம்ம இறுக்க பிடிச்சிக்கிட்டா ஈஸியாக போட்டுடலாம். அப்படி இல்லாட்டி லூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி வயரை ஒவ்வொன்றையும் டைட்டாக இறுக்க பிடிச்சிட்டு நம்ம வயரை வந்து ஒவ்வொன்றையும் உள்ளே கூடி மாட்டி எடுக்கணும். இப்படி ஒவ்வொரு முடிச்சையும் நல்லா டைட் வச்சுட்டு இந்த மாதிரி பின்னி ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு எடுத்தாச்சு. கலண்டு வரும். ஒவ்வொரு நாட்டையும் நல்லா டைட் வச்சுட்டு இந்த ரன்னிங் வயரை பக்கத்தில் உள்ள வயரை வச்சு அளந்து அந்த எந்த அளவு இருக்குதோ அந்த அளவு வந்தோடனே ரன்னிங் வயரை கட் பண்ணி எடுத்துடணும். அடுத்து அதே அளவு ரன்னிங் வயரை ஃபஸ்ட்டு அந்த இடத்துல எந்த அளவு வருதோ அதே அளவு அளந்து ரன்னிங் வயரை வச்சு மடித்து அந்த இடத்துல மடிச்சுட்டு திருப்பி இந்த வயரை லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்கிறத விட்டுட்டு இந்த 2 நாட்டுக்கு இடையில வர வயரை லூப் ஃபார்ம் பண்ணி வைக்கணும். வச்சுட்டு இந்த ரன்னிங் வயரை அந்த மாதிரி மாட்டிட்டு ஃபஸ்ட்டு வயரை மேலே எடுத்து வச்சுட்டு செகண்ட் வயரை ஒரு லூப்புக்குள்ளே மாட்டணும். 3rd வயரை வந்து 2 லூப்புக்குள்ளேயும் மாட்டணும். மாட்டிட்டு டைட் வைக்கணும். இந்த 2 நாட்டு இருக்குல்ல நெல்லிக்காய் முடிச்சு அதுக்கு இடையில வர ஃபஸ்ட்டு வயரையும் இந்த இதுலேயும் ஃபஸ்ட்டு 2வது வயரையும் எடுத்து நாட் போடணும். அதுக்கடுத்து கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு மட்டும் நெல்லிக்காய் முடிச்சு எந்த இடத்துல கரெக்டாக வரும்னு பார்த்து போடுங்க. ஃபஸ்ட்டு வயரை வந்து விட்டுறணும். 2வது வயரத்தை நம்ம எடுத்து லூப் ஃபார்ம் பண்ணி வைக்கணும். உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல நெல்லிக்காய் முடிச்சு அந்த முக்கோண ஷேப்பும் ஹோல்ஸ் இருக்குல்ல அது முக்கோணமாக வரணும். நம்மளுக்கு அந்த மாதிரி வர்றது பார்த்து பின்னணும். அடுத்து நம்ம ஆல்ரெடி எப்பயும் பின்னுற மாதிரியேவும் ரன்னிங் வயர் வச்சு இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி டைட்டாக பின்னிக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு லைன் வந்து போட்டு முடித்தோடனே செகண்ட் லைன் மேலே போடுறோம். 3rd லைன் வந்து கீழே உள்ளதில் போடணும். அந்த மாதிரி மாற்றி போட்டுக்கிட்டே வரணும். ஒரு பக்கமாக போட்டால் வயர் வந்து ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் குறைவாக இருப்பேன். 2 நாட்டு போட்டாச்சு.
இனி அடுத்து கீழே உள்ளதில் நம்ம போடணும். இந்த மாதிரி ரன்னிங் வயரை கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு அதே மாதிரி இதை மேலே வச்சுட்டு 2 நாட்டுக்கு இடையில நம்ம அடுத்த லைன் ஃபார்ம் பண்ணணும். இந்த வயரை விட்டுறணும். இந்த 2 நாட்டுக்கும் இடையில 2 வயரை எடுத்து லூப் ஃபார்ம் பண்ணணும். ரன்னிங் வயர் அதை ஃபஸ்ட்டு அளந்து மடித்து வச்சுக்கிறணும். மடித்து வச்சுட்டு அதுக்கடுத்து ரன்னிங் வயர் இந்த லூப் ஃபார்ம் பண்ணணும். 2 வயருக்கு இடையில் இந்த ரன்னிங் வயர் வச்சு ஃபஸ்ட் வயரை மேலே எடுத்து வச்சுட்டு செகண்ட் வயரை ஒரு லூப்லேயும் தேர்டு வயரை 2 லூப்லேயும் உள்ளே கோர்த்துட்டு நம்ம டைட் வைக்கணும். டைட் வச்சுட்டு நம்ம நெல்லிக்காய் முடித்து டைட் வச்சா வந்துடும். அதுக்கு அடுத்து லூப் ஃபார்ம் பண்ணி அப்படி தொடர்ந்து இந்த 3வது லைனை போட்டு முடிக்கிறோம். கீழே உள்ள வயரை நல்லா இழுத்து டைட் வச்சுட்டு அதுக்கடுத்து லூப் ஃபார்ம் பண்ணுங்க. அப்போ தான் கீழே உள்ள நாட் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து பின்னி 3வது லைனை போட்டுறணும். ஒவ்வொரு லைனும் மாறி மாறி மேலே 3 கீழே 3 அப்படி நடுவில் இருக்கிறத வச்சு 2 பக்கமும் போட்டுக்கிட்டே வந்துட்டு அந்த ரன்னிங் வயர் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிலேருந்து 6 மேல் பக்கம் கீழே 6 அப்படின்னு 11 நாட்டு போட்டுருங்க. இப்போ 3 நாட் போட்டாச்சு. ரன்னிங் வேர்லேருந்து ரன்னிங் வேறு ஒவ்வொரு தடவையும் ரன்னிங் வேரை கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள 2 நாட்டை எடுத்து அதில் ஃபஸ்ட்டு 2வது எடுத்து நம்ம அந்த வயர் உள்ளதில் ஃபஸ்ட்டு வயரையும் மடித்து வச்சு நம்ம நாட் போடணும். ரன்னிங் வயரை அந்த எவ்வளவு அளவு இருக்கோ அதை அளந்து மடித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வயரை மேலே வச்சுட்டு செகண்ட் வயரை ஒரு லூப்லேயும் இந்த 2வது வயர் 3வது வயரை 2 லூப்லேயும் கோர்த்து டைட் வைக்கணும். இப்போ நெல்லிக்காய் முடிச்சு வந்துடும். நல்லா டைட்டு ஒவ்வொரு வயரையும் இழுத்து டைட் வச்சு பின்னுங்க. மேலே 6 வயரு கீழே 6 மொத்தம் 11 லைன் போடலாம். போட்டுட்டு நம்ம மூளை திருப்பணும். மூளை திருப்புறப்போ கொஞ்சம் கவனமாக போடணும். ஒவ்வொரு வயர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா உள்ள வயரை நம்ம விட்டுட்டு மீதியை பின்னணும். இந்த சைடு 3 வயரும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு 3 வயரை விட்டுட்டு பின்னணும். அப்போ தான் நம்மளுக்கு நாட் வந்து கரெக்டாக அந்த முக்கோண ஷேப்பில் கிடைக்கும். இல்லாட்டி அந்த ஷேப்பு வராது. இப்படி தொடர்ந்து பின்னுங்க. இப்போ இந்த சைடு ரன்னிங் வயர்லேருந்து இங்கிட்டு 6 அங்கிட்டு 6 போட்டு முடிச்சாச்சு. அதுக்கடுத்து கார்னர் திருப்பணும். ரன்னிங் வயரை வெட்டிட்டு இங்கே ஆரம்பிக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு ரன்னிங் வயரை கொஞ்சம் கோர்க்கறதுக்கு விட்டுட்டு ஆரம்பித்தா போதும். அந்த வயரை வந்து நம்ம கோர்த்து விட்டுடலாம் எக்ஸ்ட்ரா உள்ள வயரை. இப்போ நாட்டை ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வயரை மேலே வச்சு செகண்ட் வயரை ஒரு லூப்லேயும் தேர்ட் வயரை 2 லூப்லேயும் கோர்த்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த எக்ஸ்ட்ரா வயர் இருக்குல்ல அதை உள்ளே விட்டுட்டு நம்ம அடுத்த நாட் போடுறப்ப அந்த வயரை வந்து உள்ளே கூடி கோர்த்து விட்டுறணும். இப்படி ஒவ்வொரு நாட்டாக நம்ம இனி ரன்னிங் வயர் வந்து கட் பண்ணாமல்
சுற்றி போட்டுக்கிட்டே வரணும். ஏணிப்படி முடிச்சு போடுறா இருந்தால் போடலாம். நம்ம இப்படி ரவுண்டாக போட்டுக்கிட்டே வரலாம். ஏன் ஒரே கலர் தான். கஷ்டமாக இருக்கிறவங்க இப்படியே ரன்னிங் வயர் வச்சு போட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு நாட்டையும் இறுக்க வச்சு பண்ணிகிட்டே வாங்க. போட்டுட்டு அந்த கார்னரில் வந்து ஒரு வயர் வந்து நம்ம உள்ளே ஓடி விடணும். அந்த முக்கோண ஷேப் வராமல் இருக்கும் ஒரு இடத்துல, அந்த எண்டில் வந்து. அப்போ அந்த வயரை வந்து உள்ளே விட்டுட்டு அதுக்கு அடுத்த வயரை எடுத்து நம்ம பின்னுறப்ப அந்த கார்னர் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த வயரை வந்து உள்ளே விட்டுட்டு அது பக்கத்தில் உள்ள வயரை வந்து நம்ம போடணும். அந்த வயர் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை உள்ளே ஊடி விட்டுட்டு நம்ம அந்த வயரை கட் பண்ணிவிட்டு மீதி வயரை கோர்த்து விட்டுறணும். அப்போதே நம்மளுக்கு வந்து முக்கோண ஷேப்பு கரெக்டாக வரும். அப்படி இல்லாட்டி மாறி மாறி வரும். அதை கவனித்து அதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் நடுவில் ஆரம்பித்தோம்ல அந்த இடத்துலையும் ஒரு வயரை நம்ம கரெக்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுறணும். கோர்க்கிறதுக்கு இடைவெளி விட்டுட்டு வயரை விட்டு அப்புறம் கட் பண்ணி இந்த மாதிரி கோர்த்து விட்டுருங்க. அதுக்கடுத்து ஆரம்பித்த இடத்துலையும் ஒரு வயர் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த வயரையும் நம்ம உள்ளே விட்டுட்டு அடுத்த வயரை ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு வயரும் எடுத்து பின்னுறப்ப நல்லா டைட் வச்சு பின்னுங்க. அந்த முக்கோண ஷேப் வருதான்னு பார்க்கணும். இடையில எந்த வயரும் விட்டுறாமையும் பின்னிக்கிட்டே வரணும். இறுக்கமாக பின்னுறப்பதே வந்து நம்மளுக்கு நாட்டு வந்து நல்லா அமையும். அந்த இடையில ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குதுல்ல, அந்த வயரை விட்டுட்டு நம்ம அதுக்கு அடுத்த லைனில் அடுத்த நாட்டு வந்து போடணும். வயர் எடுத்து அந்த எக்ஸ்ட்ரா உள்ள அந்த வயரை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோர்கள் விட்டு கட் பண்ணுங்கள். மீதி வயரை கோர்த்து விட்டுறணும். இல்லாட்டி முடிச்சு கலண்டு வந்துகிட்டே இருக்கும். வயரை இப்படி பாதியில் கட் பண்ணிவிட்டு அதை கோர்த்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வயரில் அந்த ஒரு வயர் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதே போல் 2 கார்னர்லேயும் ஒரு வயர் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த 3 வயரையும் நம்ம கரெக்டாக பார்த்து கோர்த்து விட்டிங்கன்னா மீதி நம்ம ஆல்ரெடி எப்பயும் பின்னுற மாதிரியே பின்னிட்டு வந்துடணும். இதே மாதிரி தான் அடுத்த கார்னர்லேயும் 3 வயரை கட் பண்ணி கோர்த்து விட்டுறணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தோம்ல, அதில் ஒரு வயரு, 2 கார்னர்லேயும் 2 வயர் இருக்கும். அதையும் கட் பண்ணி விட்டுட்டு கோர்த்து விட்டுறணும். அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு லைனாக போட்டுக்கிட்டே வரணும். கீழே 21 முடிச்சுன்னா அதே போல் ஹைட்டும் 21 நாட் போடணும். ஒரு வேளை வயர் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம 20, 18, 19 கூட போட்டுக்கலாம். அந்த வயர் கட் பண்ண இடத்துல கொஞ்சம் வயர் இழுத்துட்டு வரும். அதை ஃபஸ்ட்டு நாட்டு நல்லா கரெக்டாக இழுத்து போட்டு அதுக்கு அடுத்தடுத்து வந்து கரெக்டாக சேர்ந்துடும்.
அப்படியே பின்னிகிட்டே வரப்போ அடுத்த கார்னரில் ஒரு வயர் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த வயரை நீங்கள் கவனித்து எடுக்கணும். அந்த முக்கோண ஷேப் வராத வயர் ஒன்று இருக்கும், அதை மட்டும் எடுத்து கோர்க்கறதுக்கு விட்டுட்டு கட் பண்ணணும். அந்த மீதி வயரை கோர்த்து விட்டுருங்க. இப்படி தொடர்ந்து சுற்றி பின்னிகிட்டே வரணும். அடுத்த கார்னர்லேயே அந்த 3 வயரை கண்டுபிடிச்சி கட் பண்ணி விட்டுருங்க. அதோட பின்னிங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக தெரியாது. அவங்களுக்கே தெரியும் என்ன அப்படி வரலை அப்படின்ட்டு. அதுக்கடுத்து எப்படி பின்னினாலும் வராது. அதனால் அந்த வயரை மட்டும் நீங்கள் இந்த கார்னர்லேயும் வயரை எடுத்து கட் பண்ணியாச்சு. அதை அப்படியே கோர்த்து விட்டுருங்க. அப்போ இந்த சைடு 3 வயர் கட் பண்ணி நான் கோர்த்துருக்கேன். அதேமாதிரி நீங்களும் 3 வயரை கட் பண்ணி கோர்த்து விட்டுருங்க. அடுத்த கார்னர்லேயும் ஆரம்பித்த இடத்துல ஒரு வயரு, 2 கார்னர்லேயும் ஒரு வயர் கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி தான் அடி போடணும். அதுக்கடுத்து மேலே வந்து எந்த வயருக்கு பின்னுறீங்களோ பின்னிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள வயரை கோர்த்து விடணும். அதுக்கடுத்து கைப்பிடி போடணும். கைப்பிடி வந்து நான் கோதுமை நாட்டில் கைப்பிடி போட்டிருக்கேன். நீங்கள் அந்த கோதுமை நாட்டு பிடிச்சுன்னா அதையும் பார்த்து கற்றுக்கிட்டு போடுங்க. கோதுமை நாட்டு கைப்பிடி. இப்போ இந்த கார்னர் திருப்பியாச்சு. அதே மாதிரி ரன்னிங் வயரை நம்ம கட் பண்ணாமல் அப்படியே இனி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வரணும். இப்போ இந்த கார்னரில் ஒரு வயரை கட் பண்ணி கோர்த்து விடுறேன். அடுத்து நம்ம ஆரம்பித்தோம்ல அதில் ஒரு வயர் இருக்கும், அந்த வயரையும் கட் பண்ணி விட்டுறணும். ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதில் அதில் கொஞ்சத்தை விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு மீதி வயரை நம்ம கோர்த்து விட்டுறணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைனில் இருக்கும் ஒரு வயரு, அந்ததையும் கோர்த்து விட்டுறணும். அடுத்து கடைசியாக நம்ம போட்ட வயர்லேயும் ஒன்று இருக்கும், அதை கட் பண்ணி விட்டுறணும். அதை கட் பண்ணாமல் விட்டால் நம்ம ஷேப் வந்து அதே மாதிரி வராது, மாறி மாறி வரும், கூட பார்க்க நல்லா இருக்காது. அதனாலே அந்த வயரை எடுத்துடுறது. இந்த கார்னரில் போட்டாச்சு. 3 வயர் கட் பண்ணி பின்னியாச்சு. அதுக்கடுத்து நம்ம கட் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே தொடர்ந்து பின்னிகிட்டே வரணும். அடுத்து இந்த கார்னரில் போடுறோம். சுற்றி ஒவ்வொரு பக்கமும் 3 வயரு, மொத்தம் 6 வயரை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு கோர்த்து விட்டு மீதமுள்ள வயரை வச்சு நம்ம அப்படியே தொடர்ந்து பின்னிக்கிட்டே வரணும்.
ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு வந்தாச்சு. அடுத்த லைன் அப்படியே கண்டினியூவாக பின்னிகிட்டே வரணும். நம்ம ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ண தேவையில்லை, அப்படியே சுற்றி போட்டுக்கிட்டே வரணும். இப்போ அடி போடுறது எப்படி என்பதை ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே அடி போடுறது. இப்போ மேலே வரைக்கும் நம்ம பின்னி வந்தாச்சு. மேலே 20 லைன் கிட்ட நான் போட்டுட்டேன். வயர் அதுக்கு மேலே குறைஞ்சிருச்சு. அதனால் நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுட்டு கூடையே உள்ளே கூடி திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள வயரை கோர்த்து விடணும். எப்படி கோர்க்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ரன்னிங் வயரை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அதை அப்படியே உள்ளே கூடி திருப்பணும். 2 கார்னரையும் அப்படியே அமுக்கி உள்ளே விட்டிங்கன்னா அதை அப்படியே வெளியே எடுத்துடலாம். புதுசாக போடுறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல, அதனால் இதை பார்த்து கற்றுக்கோங்க. அப்படியே வச்சு கோர்க்கலாம், ஆனால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி திருப்பிட்டா ஈஸியாக கோர்க்கறதுக்கு வரும். கஷ்டம் இல்லாமல் கோர்த்துடலாம். கைப்பிடியும் கூட ஒரு பக்கம் போட்டுட்டு நம்ம அதையும் கோர்த்து விட்டு அடுத்து ஒரு கைப்பிடி வேணால் நம்ம திருப்பி வச்சுட்டு போடலாம். இந்த மாதிரி திருப்பி வச்சுல நம்ம வந்து ஒரு நாட்டு பின்னின நாட்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாட்டில் வந்து நம்ம கோர்க்கணும். பின்னின நாட்டிலேயே கோர்த்தமாக்க அது முடிச்சு கலண்டு வந்துடும். அதுக்கு அடுத்த நாட்டில்ன்றப்ப அப்படியே டைட்டாக நின்றுடும். ஒவ்வொரு நாட்லேயும் 2 வயரை கோர்த்துக்கிட்டே வாங்க. இது மாதிரி ஒவ்வொரு நாட்லேயும் நல்லா இழுத்து டைட் வச்சு 2 வயர் ஒரு நாட்டில் கோர்த்திங்கன்னா கரெக்டாக வரும். இந்த கூடையில் கோர்க்கறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பெரிய வயராக இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு நாட்லேயும் 2 வயரை ஈஸியாக கோர்த்துடலாம். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வயர்களை கோர்த்து விட்டிங்கன்னா கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி சுற்றி ஃபுல்லாக கோர்த்துக்கிட்டே வந்து எக்ஸ்ட்ரா உள்ள வயரில் நம்ம கட் பண்ணி விட்டுறணும். அப்போ கூட வந்து நீட்டாக இருக்கும். அதுக்கடுத்து கைப்பிடி எப்படி போடுவது என்பதை அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன்.